வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். எப்படி இருக்கீங்க? ஒரு 2 தகவல், அப்புறம் ஒரு ஷேரிங், ஒரு பகிர்தல். அதாவது 2 இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஒரு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். 2 இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வேலை வேணும்னு ஃபோன் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேண்டிய வேலை நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் அப்படின்ற பகுதியில் போய் பாருங்கள். இப்போ புதுசாக ஒருத்தர் மொபைல் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு உள்ளே வரீங்க இல்லையா, வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்து உள்ளே வரீங்க இல்லையா, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துறீங்க. பார்த்துட்டு உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறீங்க. தப்பு இல்லை, அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த சேனல் உள்ளே போய் பாருங்கள். அந்த டாலர் சிட்டி நியூஸ் சேனல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். உள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஹோம், பிளேலிஸ்ட், வீடியோஸ், கம்யூனிட்டி அப்படி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வீடியோவில் அந்த யூடியூப்பில் இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிற சின்ன குழந்தைங்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து காலேஜ் போகிறவங்க கேளுங்க, எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். அதனால் தெரியல அப்படின்னு நினச்சிக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நம்ம எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கோம், எத்தனை வீடியோக்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சேனலில் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லாக பிஸ்னஸ் தான். வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, ஒரு தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு பிஸ்னஸ் எப்படி செய்கிறது, யாரை கான்டாக்ட் பண்ணுறது, எங்கே லோன் ஈஸியாக கிடைக்கும், எந்த மாதிரி வீட்டிலேருந்து செய்யலாம், என்ன மாதிரிலாம் கடை வச்சு செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்கள் கடையும் வீடு இல்லாமல் நம்ம ஈஸியாக ஒரு மொபைல் ஃபோன்லேயே பண்ணலாம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நம்ம திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருக்கோம். ப்ளஸ் வேலைவாய்ப்பு, எங்கெங்கே வேலைவாய்ப்பு, சென்னை, திருப்பூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இப்படி எல்லா ஊர்லேயும் எங்கெங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குங்கிறது தகவலையும் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருவோம். இது ஒரு சர்வீஸாக தான் பண்ணும். இதுக்காக நீங்கள் எங்களுக்கு 1000 கட்டுங்க, 300 கட்டுங்க, 500 கட்டுங்க, நாங்கள் அட்ரஸ் தரோம் அப்படிலாம் நாங்கள் சொல்கிறதில்ல. சரிங்களா? ஸோ முதல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட வேலை கேட்குறதுக்கு பதிலாக, சேனல்காரங்க நாங்கள் சேனல் நடத்துகிறோம், எங்ககிட்ட வேலை கேட்குறதுக்கு பதிலாக நம்ம சேனலில் போட்டுக்க வீடியோக்களை பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓனர் நம்பர் தான், டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசலாம். இல்லைன்னா ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பார், அவர்கிட்ட பேசிக்கலாம். திருப்பூரில் நிறைய வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு, சொல்லிடுவோம். ஓகேவா? 2வது இன்ஃபர்மேஷன், என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோன் வருதுங்க, அந்த நம்மக்கிட்ட விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா, சரி எனக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் வந்துடும். ஃபோன் வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, டைரெக்டாக அவங்கக்கிட்ட, சார் டிவி இருக்கா, ஃபேன் இருக்கா, என்ன சம்பளம், எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யணும், என்ன மாதிரிலாம் நீங்கள் தங்குற வசதி கொடுப்பீங்க, என்ன சாப்பாடெலாம், இப்படிலாம் கேட்குறாங்க. அதாவது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வேலைக்காக நாங்களாம் அலைஞ்சோம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் வேலை வாய்ப்பு கிடையாது. அலைஞ்சோம். அப்போது ஒரு அப்ளிகேஷன் போட்டு, அப்போலாம் கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப கம்மிங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான். அதில் போய் 2 ரூபாய்க்கு ஒரு பக்கத்துக்கு டைப் அடித்து நம்ம கொடுத்தா பத்தாது, கையில் காசு இருக்காது, செலவாகும் சொல்லிட்டு கையில் எழுதுவோம். வேலை விண்ணப்பம் போட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், நாங்கள் தபாலில் போட்டு அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடுவோம். எங்கே, அந்த கம்பெனிகளுக்கு. ஃபோன்லாம் பேச முடியாது, டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படியே டெலிஃபோன் நம்பர் கொடுத்தாலும் ஓனர் அட்டன் பண்ண மாட்டார். மேனேஜரு, அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸு, இது மாதிரி தான் இருக்கும். அப்புறமேல அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு நமக்கு ஓகேன்னா நமக்கு ரிப்ளை அனுப்புவாங்க. ஒரு கார்டுலேயோ ஒரு தபாலில் வரும், இந்த மாதிரி இத்தனாந்தேதி இன்டர்வியூ இருக்குது, அட்டன் பண்ணுங்கள், உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வாங்கம்மா. அங்கே போய் பார்த்தா ஒரு 50 பேர் நமக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க இன்டர்வியூவில். அந்த இன்டர்வியூவில் உட்காந்து அவங்க கேட்குற கேள்விகளை பதில் சொல்லி, அப்புறம் தமிழாக்கம், ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழாக்கம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எழுத சொல்லுவாங்க. இல்லை கணக்கு மாதிரி வேலைன்னா கணக்கு ஒரு இது கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் பொது அறிவு விசாரிப்பாங்க. டீம் மீட்டிங், அதாவது ஒரு 5-6 பேருக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் நாங்கள் தாண்டி தான் ஒரு 40-45 வயதுக்கு மேற்பட்டவங்களை பாருங்களேன், இந்த கஷ்டமெல்லாம் அனுபவிச்சுருப்பாங்க. வேலை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. படித்தது ஒன்றா இருக்கும், கிடைச்ச வேலை ஒன்றா இருக்கும். நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், ஒரு 90% படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு 10% அப்படி இப்படி இருக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. ஓகே, செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த நம்பர் வந்தோன்னா, சார் நான் இந்த மாதிரி, என் பேர் முருகேசன், நான் தேனியிலேருந்து பேசுகிறேன், என் பேர் ராமு, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன், என் பேர் சீனிவாசன், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், அப்படி பேசுகிறீங்க இல்லையா, பேசும்பொழுது அவங்கக்கிட்ட அந்த வேலை பற்றி விவரங்கள் கேட்கும்போது
நாங்கள் மேக்ஸிமம் அதிலே கொடுத்துறோம். என்ன வேலை, என்ன சம்பளம், எந்த மாதிரி வசதி கொடுக்குறாங்க, உணவு இருக்குது, தங்குறது இருக்குது, உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறோம் சொல்கிறோம். நாங்களே பாதி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம். மீதி இன்ஃபர்மேஷன் நீங்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்கணுன்னா, சார் எப்படி உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றது, எப்படி ஃபேமிலியோடு வரலாமா, இல்லை வந்தால் எப்படி தங்குற வசதி இருக்கா, இல்லை ப்ரைவேட்டில், இதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணுமே தவிர என்ன சம்பளம், எப்படி கொடுப்ப, வாரம் கொடுப்பியா, மாதம் கொடுப்பியா, ஏசி வச்சுருக்கியா, டிவி வச்சுருக்கியா, இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து இந்த ஃபோன் விளம்பரம் கொடுத்து வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க இப்படி கரிசனம் காட்டுன்னு நினைக்காதீங்க. ஸ்ட்ரிக்டாக வந்துடுவாங்க. அப்புறம் இதுதான் கண்டிஷன், இஷ்டம் தான் வேலைக்கு வேலை போய்டு அப்படின்ற அளவுக்கு வந்துடும் ஒரு காலகட்டத்தில். வேலை இல்லாமல் எல்லாமே தெருவாக எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வேகமாக வரப்போகுது. ஏன்னா மிஷினரிஸ் ஜாஸ்தி வருது. என்ன பண்ணுறாங்க, ஆள் கிடைக்கலங்கும் போது அவன் டெக்னாலஜிக்கு போயிடுறாங்க. கம்பெனிக்காரங்க ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலை ஒரு மிஷின் செய்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும், பேங்க்கில் வந்து 1991 கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தும் போது பேங்க் ஸ்டாஃப், கவர்மெண்ட் பேங்க் ஸ்டாஃபில் சண்டை ஃபுல்லாக ரோட்டில் இறங்கி சண்டைக்கு வந்தாங்க. எதுக்கு தெரியுங்களா, கம்ப்யூட்டர் கணினிமயமாக்கக்கூடாது. அப்போ ராஜீவ்காந்தி பீரியட் அந்த படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி. அப்போது ஏன் அப்படின்னா, கம்ப்யூட்டர்லாம் வந்து எங்களுக்குலாம் வேலை கிடைக்காது, வேலை இல்லாமல் போய்டுன்னு சொல்லி பேங்க் ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் பேங்க் ஸ்டாஃப்ஸ்லாம் முடிவு பண்ணாங்க, சண்டைக்கு வந்தாங்க அந்த பீரியடில். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து இன்றியமையாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலை கம்ப்யூட்டர் செஞ்சிருதில்ல. அந்த மாதிரி மிஷின்கள் நிறைய வந்துக்கிட்டு. ஸோ கிடைச்ச வேலை அப்படிங்கிறத வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. எடுத்தோடனே உங்களுக்கு வந்து மேனேஜர் போஸ்ட் கிடைக்காது, சூப்பர்வைசர் போஸ்ட் கிடைக்காது. சில பேர் இருக்காங்க, ஃபோன் பண்ணி இந்த வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. அந்த வேலை வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிடைச்ச வேலை வருதா. ஏன்னா இப்போ கொரோனா முடிஞ்சிருச்சு. கொரோனாவோட பிரச்சனைகள் இந்த 10 மாதம் சாப்பாடு இல்லாமல், பிஸ்னஸ் இல்லாமல், கஷ்டப்பட்டு செலவு காசு இல்லாமல் எல்லா பிரச்சனையெல்லாம் சமாளித்து இப்போ கொரோனா காலகட்டம் முடிஞ்சு வேலை கொடுக்குறதுக்கு நிறுவனங்கள் தயாராகிட்டுருக்கு. டக்குன்னு ஏதோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதம் பழகி இந்த ஓனரோட நல்லா நெருக்கமாகிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா அதை கண்டிப்பாக இங்கே பிடிக்கலாம் சார், நான் அந்த மாதிரி வேறு என்னோடய ஆம்பிஷன் வேறு, என்னோடய இலக்கு வேறு, நான் இது இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், வேலையெல்லாமல் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கைட் பண்ணுங்கள் சார், அப்படி போகணும் சார்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி தம்பி, நீ நல்லபடியாக நீ பண்ணுற, உனக்கு என்ன இஷ்டமோ செய் தம்பின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை. எடுத்தோடனே ஃபோனில் வந்துட்டு எனக்கு அந்த வேலை தான் வேணும், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், அந்த மாதிரி தப்பு இல்லை. அவங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. ஆனால் தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் தான், அதை பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணி நமக்கு விளம்பரம் கொடுக்குறவங்க நிறைய பேர், சார் என்ன சார் நிறைய ஃபோன் வருது, அதெல்லாம் சேருவாங்கன்னு நினைக்கிறோம், 1-2 தான் சார் ரெஸ்பான்ஸாக பேசுது, மற்றதெல்லாம் வந்து நம்மளை எடை போடுற மாதிரி தான் சார் பேசுது, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியுதில்ல சார். வேலைக்குன்னு வர்றீங்க, வேலைக்குன்னு ஃபோன் பண்ணுறீங்க, அப்போ ஏன் அதில் வந்து உறுதியாக இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. நீங்கள் கட்டாயம் வேலைக்கு வரணும் அவசியமே இல்லைங்க. இங்கே வந்து திருப்பூரில் வந்து நிறைய வேலை இப்போ வடநாட்டுக்காரங்க இருக்கான். ஒரு கம்பெனிக்காரர் சொன்னார், சார் இவனுக்கு கிடக்கிறானு சார், அவனை கூப்பிட்டு வந்து சப்பாத்தியும் வெங்காயம் போட்டு ஒரு 10க்கு 10 ரூமில் போட்டு அவன் பாட்டு மாடு மாதிரி வேலை செய்யலாம் சார். இதுதான் நம்ம வந்து தமிழர்கள் நம்ம எடுத்து வச்சுக்கிற பேர். ஸோ உழைப்பு, ஒரு காலத்தில் உழைப்பு அப்படின்னா நம்ம தான். இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில. என்ன சோம்பேத்தனம், எதில் சுகம் கண்டுட்ருக்கோம், என்ன நமக்கு தேவைன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு பைக் இருந்தால் போதும், ஒரு புது மொபைல் இருந்தால் போதும், லைஃப் போதும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு சில பேர் இருக்காங்க, கிடச்ச வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வாரம் வீட்டுக்கு பணம் அனுப்புறது, மாதம் வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரிலாம் நிறைய வீடு, சொந்த வீடு கட்டி தங்கச்சி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தானும் கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நிறைய நம்மளுடைய வீடியோலேயே நிறைய பேர் அப்படி பேட்டி எடுத்து போகலான்னு ஆசை இருக்குது, திருப்பூருக்கு வந்து ஜெயிச்சாங்க எப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் பெரும்பான்மையானவர் என்ன செய்கிறாங்க, வேலைக்குன்னு கேட்குறவங்க இந்த மாதிரி ஒரு குறும்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குற கம்பெனிக்காரங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் 2வது தகவல். இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். உதவி செய்யறதுக்கு இந்த ஊர் தயாராக இருக்குங்க, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னு உங்கள் கையில் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் ஃபோன் பண்ணி கட்டாயம் வேலைக்கு வரணும் அவசியம் கிடையாது. நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம், கம்பெனிக்காரங்க வேலை தராங்க, அவ்வளோதான். வேலை இல்லை, நீங்கள் சேரலைனாலும் அந்த வேலை நடக்க தான் போகுது. கம்பெனி ஒன்று இழுத்து போட்டு போகிறதில்ல. அது வந்து அதனால் எதுக்கு இந்த பதிவு சொல்லணும்னா, கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஃபோனை போட்டு வேலைக்கு வரதை பற்றி கேட்க விட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, அந்த 130 ரூபாய்க்கு வந்து நிலான்னு சொல்லிட்டு ஒரு மேடம், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்மார்ட் கிச்சன் சொல்லிட்டு 130 ரூபாய்க்கு சாப்பாடு, காலைல டிஃபன், ஈவினிங் டிஃபன், மதியானம் சாப்பாடு ஃப்ரீ, அது மாதிரி சாப்பாடு, ஒரு ஆம்லேட் ஃப்ரீ, 130 ரூபாய்க்கு. இந்த ஃபோன் வந்து பாருங்க, அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து சாப்பாட்டுக்கு என்கொயரி விளம்பரம் போட்டாச்சுங்க. ஒரு 10 ஃபோன் வருதுன்னு வச்சிங்களேன், 8 ஃபோன் அதில் உனக்கு எப்படி இது கட்டுப்படி ஆகுது, என்ன அரிசி போடுற, என்ன சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணுற, இதான் கேட்குறாங்க. நம்ம உங்களுக்கு தேவையா, நீ ஃபோன் பண்ணுறன்னா உனக்கு சாப்பாடு வேணும்,
அந்த பொண்ணுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்குற அப்படின்னா பண்ணு. உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. உங்களுடைய நீங்கள் திருப்பூரில் எங்கே இருக்கிறீங்களோ அவங்களே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. 3 நேரம் டெலிவரி பண்ணுறாங்க. பெட்ரோல் கணக்கு போடுங்க, 100 ரூபா கட்டுப்படி ஆகுமா? வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு சொருதொழில் செய்யணும். வீட்டில் சமைக்கிற சாப்பாடை கொஞ்சம் நிறையா சமைச்சு அதில் வித்தியாசத்தை காமிச்சு டெய்லி ஒரு 500 1000 சம்பாதிக்கணும்னு நினச்சி ஒரு பெண்மணி நிலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கன்னு சொல்கிறது அந்த ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம்மா, அது எப்படி உனக்கு கட்டுப்படி ஆகுது? சாப்பாடு வேறு எதாவது மிக்ஸ் பண்ணுறியா? அப்புறம் சிக்கன் பீஸ்லாம் போடலாம் இல்லை 130 ரூபாய்க்கு. ஓகே, அதாவது எதுக்குன்னா ஒருத்தர் தொழில் செஞ்சு ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏனி மாதிரி இருந்து தூக்கி விடாட்டியும் ஹெல்ப் பண்ணி அவங்கள அப்லிட் பண்ண முடியாட்டியும் விட்டாலும் பரவாயில்ல. அது காலை பிடிச்சி கை பிடிச்சி இழுத்து அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க பிஸ்னஸில் வந்து இதை கேட்டு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் கட்டுப்படி ஆகுது ஆகலையான்னு தெரிஞ்சுக்கலாம். மேம் இந்த மாதிரி நாங்களும் எங்கள் ஏரியாவில் பண்ணலான் இருக்கோம், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் பண்ணலாமா, எப்படி இது செய்யறது, அது வேறு. அதெல்லாம் அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் சார் இப்படிலாம் அப்போ 2 சாப்பாடு ஃப்ரீயாக கொடு, 10 சாப்பாட்டுக்கு 2 சாப்பாடு ஃப்ரீ, இப்படிலாம் சொல்கிறாங்க. 130 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 130 ரூபாய்க்கு நீங்கள் சமைச்சு பாருங்களேன். நீங்கள் சமைச்சு சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், ஆம்ப்லேட்டு, அப்புறம் வந்து காலையில் டிஃபனு இட்லி தோசை பொங்கல், இல்லைனா சாயந்தரம் இட்லி தோசை பொங்கல் ஏதோ ஒன்று போட்டு 3 நேரம் பெட்ரோல் அடித்து பண்ணி பாருங்கள். 130 ரூபா. கொண்டாட தெரியாது நம்ம மக்களுக்கு. வந்து நல்ல விஷயங்களை இருக்கும்போது கொண்டாட தெரியாது. அப்படி தான் இருக்குது. ஓகே, அது அது அந்த அந்த மேடமுடைய ஒரு வேதனையான பதிவு அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஸோ திருப்பூர் உதவுறதுக்கு காத்திருக்கு. எப்படி நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. 2 தகவல் சொல்லியாச்சு. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வேலை வெப்சைட்கள் தொழில் வெப்சைட்டில் வந்துட்டுருக்கு. இனி என்ன ஒரு பிளான் பண்ணிருக்குன்னா, வால்ரஸ் டேவிட் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போகலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சின்ன ஒரு முகாம் மாதிரி போட்டு ஒவ்வொரு அந்த ஏரியாவில் கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு முகாம் மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முகாம் மாதிரி போட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அங்கே வந்து எல்லாத்தையும் வர சொல்லி அந்தந்த மாவட்டத்துக்கு வர சொல்லி அங்கேயே செலக்ட் பண்ணி திருப்பூர் கூட்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் வந்து அதுக்குண்டான விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ உங்களை தேடி உங்கள் மாவட்டத்துக்கு வரலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். மாதம் ஒரு மாவட்டம், இல்லை மாதம் 2 மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதாவது டாலர் சிட்டி நியூஸும் அவங்க வால்ரஸ் டேவிட் சார் அவருடைய வால்ரஸ் நிறுவனமும் சேர்ந்து இந்த பணியை பண்ணலான் இருக்கோம். இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா? அங்கே இருக்க நிறுவனங்களும் கலந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு முகாம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு வரும்போது நீங்கள் கவனிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. பெல் பட்டன் இருக்குங்க மேலே, சென்டரில், கீழே 3 பெல் இருக்கும். அதில் மேலே இருக்கிற பெல் ஆல் அப்புறம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன வீடியோலாம் போடுறோமோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், டாலர் சிட்டிலேருந்து நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், இல்லை அப்புறமேல் டைம் கிடைக்கும் போது பிரித்து பார்த்துக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறதுக்காக தான் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி. மற்றபடி அந்த பெல் பட்டன் கிளிக் ஒருத்தர் சொல்கிறாரு, சார் உங்கள் இதில் பார்த்தோம், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளோ விளம்பரத்தில் காசு வரும் தெரியுமா, நாங்களே பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆரம்பிங்க, யூடியூப் போட்டு ஆரம்பிங்களேன். ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல் வீடியோவில் இருக்குது பாருங்கன்னா, சார் எல்லா வீடியோவும் பார்த்தேன் சார், எல்லா வீடியோலையும் வேலைவாய்ப்பு இல்லை சார். அவர் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டார். மொத்தம் 700 வீடியோ இருக்குது. 736 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 736 வீடியோவும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து 3 வருஷம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து 5 நிமிஷம் 4 நிமிஷம் 6 நிமிஷம் கணக்கு போட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் அவர் டெய்லி ஒன்று பார்க்கணுன்னா கூட. ஆனால் பார்த்துட்டேன் வேலைவாய்ப்பு இல்லை சார். இருக்குது சார், அந்த நம்பர் கால் கேளுங்க சார். எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க? நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பேடி எடுக்க போகிறோம். ஆனால் வீடியோவை பார்க்காம உங்கள் வீடியோவை பார்த்து எனக்கு ஃபுல்லாக ஜிபிலாம் வேஸ்ட்டாக போச்சு. சரி, அதுக்கு இல்லை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம்ப்பா பாருப்பா அப்படின்னா, என்ன ஃப்ரீ இது உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து காசு கொட்டுது. யூடியூப்லேருந்து காசு கொட்டுது. நான் என்னோட நோக்கம் வந்து வேலை தேடுறதில்ல. இந்த டாலர் சிட்டி நியூஸ்க்கு எப்படி காசு வருது தான் இல்லை. இதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எத்தனை பேர்த்த தேடி போகிறோம், என்ன ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறோம் பாருங்கள். ரெக்கார்டிங் ஆக அங்கே ஒரு சவுண்டு, இங்கே ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு, ட்ரெயின் சவுண்டு, ட்ரில்லிங் போகிற சவுண்டு, எல்லா பக்கம் தொழுகை சவுண்டு, இந்த பக்கம் பின்னாடி வந்து சாலையில் குழந்தைங்க சவுண்டு. இதெல்லாம் ரூம்குள்ளே வச்சுருந்தால் லைட்டிங் பற்றாது. நல்லா தகவல் கொடுக்கணும், ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் பேட்டி எடுத்து கொடுக்கணும். இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவர் கேட்குறாரு, குளித்தலை நினைக்கிறேன், ஃபோன் பண்ணி கேட்குறாரு, உங்களுக்கு எவ்வளோ காசு வந்து தெரியுமா? சரி பண்ணி ஆரம்பிச்சு பண்ண, உனக்கு யார் வேண்டாங்கிறா?
நான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம், என்ன வேலை பண்ணுறோம். ஒரு இலக்குக்காக ஒரு நல்லது செய்யணும், வித்தியாசமாக ஒரு பதிவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறவங்களுக்கு தெரியும். உழைச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணால் வியூஸ் ஜாஸ்தி வந்தால் யூடியூப்பில் காசு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கானலாம் ஆச்சா. அதனால் இது ஒரு சேவையாகவும் அதே சமயம் எங்களுடைய தன்னிறைவுக்காகவும் தான் நாங்கள் பண்ணுறோம். சும்மா உங்கள்கிட்ட 1000 ரூபா கட்டு 300 ரூபா கட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் பண்ணலை. பரவாயில்ல, ஒரு சிலர் பேசுகிறங்கிறதுக்காக எல்லா பயனடைகிறவங்க மற்றவங்களுக்காக நான் சர்வீஸ் நிப்பாட்டிட முடியாது. ஸோ எங்களால் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கிது, எங்களால் ஒரு வழிகாட்ட முடியுது அப்படின்னா அந்த பணி தொடர்ந்து தளர்வின்றி செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கிறோம். இதுதான் ஷேரிங். ஸோ 2 தகவல் சொல்லிட்டேன், ஓகேவா? வேலை எப்படி தேடணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு. 2வது வேலை கொடுக்குறவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஷேரிங் அப்படிங்கிற விஷயம் இதுதான். நீங்கள் இதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான். ப்ளஸ் சனி ஞாயிறு சமயங்களில் உங்கள்கிட்ட போன வாரமே சொல்லிக்கிறோம், படங்கள் சினிமாக்களில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விமர்சனங்கள் அனுப்புங்க. போன வாரம் அனுப்பிச்சிங்க எல்லோரும். கமலி ஃப்ரம் நடுக்காவரி நம்ம போட்டோம். அந்த மாதிரி புது படங்களாக வந்துச்சுன்னா விமர்சனங்கள் அனுப்புங்க. நல்ல விமர்சனங்கள் வீடியோவோடு எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய பேட்டியோட கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். பேட்டி போடுறதுக்கு விருப்பம் இல்லை, கூச்சப்படுறீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நாங்கள் அதை பேசுவோம். சரிங்களா? திருப்பூர்லேருந்து IKF அந்த AIPCன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்காங்க, கண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் விளம்பரம் அந்த மாதிரி விமர்சனம்லாம் கொடுப்பார், ரொம்ப ஆர்வமிக்கவர். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுங்க. உங்களுடைய திறமைகளை வெளியில் காமிக்கிறதுக்கு நம்ம சேனலை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? வேறு ஏதாவது தகவல் இருந்ததுன்னா நம்ம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களை தேடி உங்கள் மாவட்டத்துக்கு விரைவில் வரப்போகிறோம். அது மட்டும் இல்லை, திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம், அதாவது வேலைவாய்ப்பு ஒரு திருவிழா மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கம்பெனியும் சேர்த்து ஒரே இடத்துல குறைச்சி நீங்கள் அங்கேருந்து வந்தலாம். எங்கே இப்போ உதாரணமாக கன்னியாகுமரிலேருந்து வரீங்க, இல்லை மதுரையிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு வந்துடலாம். காலங்க நைட்டாக பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி நீங்கள் திருப்பூர் வந்துட்டு உங்களுக்கு தங்குற குளிக்கிற வசதி, அது ரெஃப்ரெஷ் பண்ணுறது, பாத்ரூம் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துரும். ட்ரெயினை விட்டு பஸ் விட்டு நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே முகாம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த பஸ் ஏறி நீங்கள் ஊருக்கு போயிடலாம். ஏன்னா நீங்கள் தனியாக லாட்ஜெலாம் எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அந்த ஒரு ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்கள். இதுதான் அந்த முக்கியமான தகவல். நண்பர்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களையும் பார்க்க வைங்க. சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் 6 மாதத்துலாம் ஏதோ கெக்கபிக்கோ என்டர்டெயின்மெண்ட்லாம் போட்டு ஒரு 20,000 30,000 50,000 1 லட்சம் வர சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நம்ம 2016 ஆரம்பித்து 2017 தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். 2017 4 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் 25,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். என்ன கசாமுசா காமெடி கேலி கெக்க அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா நிச்சயமாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. பட் சப்ஸ்கிரைபர் நிறையா அதனால் பிரயோஜனம் இல்லை. ஒரு சரியான நபர்கள், சரியான கூட்டம், சரியான ஒரு டீம் வருது, அவங்கள வச்சு நம்ம ஒரு இதாக சாதிக்க முடியும்னு நினைக்கும் போது நிச்சயமாக எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களோட நண்பர்கள் உறவினருக்கு. மே 23 போன வருஷம் மே 23 10,000 அச்சீவ் பண்ணோம். மார்ச்சில் 4,000 சம்திங் இருந்துச்சு, 4,000 5,000 இருந்துச்சு சப்ஸ்கிரைபர்ஸ். மே 23 10,000 உயர்ந்துச்சு. இந்த மே 23 வரதுக்குள்ளே இன்னொரு 3 மாதம் இருக்குது. ஒரு 1 lakh பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன் 1 lakh பண்ணணும்னு ஆசைனா, 1 lakh பண்ணும்போது ஒரு அச்சீவ்மெண்ட் வரும். நம்மக்கிட்ட 1 lakh பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்மளோட நிறைய செய்திகள் வரும். எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, என்னென்ன பேங்க்லேருந்து கூப்பிடுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா பக்கம் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்லேருந்து கூப்பிட்டு டாலர் நியூஸில் போடுங்க சார், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த தகவலை கொடுங்க, அவங்க வேலைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய தகவல்கள் சேரும், நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எங்களோட ஆசையாக இருக்குது. இப்போ 25,000 பேர் இருக்கோமா, குறைஞ்சது ஒருத்தர் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேரோ 10 பேரோ சேர்த்திட்டோம்னா நிச்சயமாக 1 lakh கிராஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. டைம் இருக்குது நமக்கு. இப்போ பிப்ரவரி முடியுது, மார்ச் ஏப்ரல் மே 3 மாதத்துக்கு 90 நாள் இருக்குது. 90 நாளில் ஒருத்தர் ஒரு 10 பேரோ 5 பேரோ சப்ஸ்கிரைபராக உள்ளே கொண்டு வந்தோம்னா 25,000 பேர் இருக்கும். ஒரு 10,000 பேர் ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு சப்ஸ்கிரைபர் 1 lakh கிராஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இது எங்களுடைய கோரிக்கை, வேண்டுகோள். வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். லைட்டிங் டெலைட்டே வருது, ஈவினிங் டைம் கொசுலாம் கிடைக்குது, எல்லா நேரமும் பரபரப்பாக இருக்குது. அதனால் நாளைக்கு சண்டே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்கள் கருத்துக்களை கன்பாக்ஸில் போடுங்க. வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.